ப்ரோ இந்த கேமோட ரூல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. இது எப்படி விளையாடுறது? இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து பின்னாடி கையை கட்டிக்கிட்டு கவ்வி கவ்வி சாப்பிடணும். ஏன் கவ்வி கவ்வி சாப்பிடணும்? கவ்வி சாப்பிடுறதுக்கு அவங்க என்ன நாயா? பாத்தியா வந்த உடனே வேலை காமிச்சு பாத்தியா? இது நான் சொல்லலங்க, அவரே சொல்றேன். இது போடாதீங்க. என்ன இது வந்து சேலஞ்ச். கவ்வி கவ்வி முறுக்கு முழுசா சாப்பிடணும். முழுசா சாப்பிட யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் பரிசு இன்னொரு முறுக்கு. அடுத்த கேம் வந்து பிஸ்கட் இது மாதிரி வைப்போம், அப்புறம் பணியாரம் வைப்போம், அப்படியே ஒன்று ஒன்றா இதுலேயே வைப்போம். நைட்டு லஞ்சு இதில் தான் வச்சிருக்கேன். நைட் லஞ்சு. சரி ஓகே. இப்போ என்னென்ன ரூல்ஸு? பின்னாடி கையை கட்டிக்கணும், ஜம்ப் பண்ணி முறுக்கை ஃபுல்லாக வேலை பண்ணணும். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்களோ அவங்க வின்னர். நைட்டு லஞ்சுன்னு சும்மா விளையாட்டு சொன்னால் இவங்க 2 பார்சல் எனக்கு வேணும், வீட்டுக்கு எடுத்து போகணுங்கிறாங்க. அவங்களா? சும்மா போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே போயிடலாமா? எங்க பொழுது போற வரைக்கும் பேச வேண்டியதாங்க. மண்டை டென்ஷன் ஆகுது. விளையாட தானே வந்தோம். ஓகே. அங்க என்ன ஆண்டியை தடவிட்டு இருக்கேன். இங்க வாரி அந்த பக்கம் போகும்போது நினைச்சேன். நான் இந்த பக்கம் சொல்றாங்க, அந்த பக்கம் போகும்போது நினைச்சேன். ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்ட்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆண்டியா இல்ல பழைய தொடர்பு வருதா? சரி ஓகே. அதாவது நட்பு சொல்லலாம். நட்பு நீங்க நினைக்கிற தொடர்பு எல்லாம் கிடையாது. சரி ஓகே. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 சொல்லலாமா? ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். எகிரி எகிரி கடிங்க ஆண்டி. எக்கி 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 கடிங்க. எக்குங்க. எவ்வளவு பெரிய வாய் வைப்பா. கையை கட்டி கையை கட்டி கையை கட்டி சாப்பிடணும். கையை கட்டணும். கையை கட்டுங்க சாப்பிடாம. அகலியா அகலியா போடுங்க போடுங்க. அகலியா கொஞ்சம் தான் இருக்கு. இந்த பாருங்க, பக்கத்துல இருக்கிறவங்க முறுக்கெல்லாம் கையை சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு முறுக்கு தருவோம். கமான் கமான். சூப்பர். இந்த பாரு, இந்த அம்மாவுக்கு போலியாட்டுக்கு மதியம் சாப்பிடல போல இருக்கு. 100 யாருன்னு பார்ப்போம். சாவு. ரெண்டாவது யாரு? தீபாக்கா. விடாத மூக்கல சரி. அக்கா விடாதக்கா. கமான்கா கமான்கா. தீபாக்கா ஜம்ப் பண்ணுக்கா. பிடிக்கா. பாருங்க, வாயில மட்டும் இல்ல, காதுல மூக்க கண்ணெல்லாம் ஏறி போயிட்டு இருக்கு. தீபாக்கா சீக்கிரம்க்கா. நான் உடனே மூக்கத்து வாயில வைக்குவேன். இல்ல கொஞ்சம் மிச்சம் இருக்கு. கேட்டு மூதேவி சொத்தப்பல்ல போட்டு எவ்வளவு நேரம் சொல்லுவேன். எல்லாரும் தின்னாங்க சாப்பிட்டு இருக்காங்க. தீபாக்கா கொஞ்சம் தான் இருக்கு. இருக்கு பாருக்கா. அவ்வளவுதான். சூப்பர். தீபாக்கா ரெண்டாவது. மூணாவது யாரு? மூணாவது இல்லையா? ஜம்ப் பண்ணுங்க தேவி. ஒரே ஜம்ப். அவ்வளவுதான். போடுங்க போடுங்க. வாய தருங்க. ஜம்ப். முடியும். பார்த்து முறுக்கு வலிக்க போகுது. போடுங்க. ஒரு ஜம்ப். கமான் கமான். போடுங்க கொஞ்சம் தான் இருக்கு. போடுங்க கமான். ஐயோ கொஞ்சம் போடுங்க. சூப்பர். ஓகே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாமா? ஆண்டி அவ்வளவுதான். 3 முடிஞ்சு போச்சு. 30 வரைக்கும் போக முடியாது. பாருங்க, கடைசியா முறுக்கல் வாயில போட்டுச்சு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட். யாரு கலை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது? அவங்க தான். நீங்க தானே? அவங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆமா. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சாப்பிட்டது யாரு? அவங்க. தீபாக்கா ரெண்டாவது. மூணாவது ரொம்ப ட்ரை பண்ணி சாப்பிட்டது நீங்க. ஓகே. நாலாவது கடைசி முறுக்க கையில நமக்கு சாப்பிட்டது நம்ம ஆண்டி. நாலாவது நீங்க. ஓகே. யார் டீம் லீடு? சாதனா ஆண்டி டீம். உங்க டீம் சாப்பிடவே இல்லை யாருமே. சாதனா ஆண்டி டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் சொல்லுப்பா. நீங்க சொல்லுப்பா. இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. ரொம்ப மனசு நொந்து போய் தான் இந்த இடத்துல ஜாலியா இருந்திருக்கேன் நானு. ஏன்னு கேட்டீங்கன்னா தோத்தது வந்து என்னுடைய டீமுங்கிறதுனால ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு போட்டிக்கு இங்க சேர்த்தீங்க? இவங்கெல்லாம் பொங்கல் ப்ரோக்ராமுக்கு சாப்பிட வந்தீங்களா இல்ல பொங்கலுக்கு வச்சு நீ சாப்பிடுற அளவுக்கு சாப்பிடுறாங்க பொறுமையா?
ஏம்மா நீ விளையாடவே தெரியலம்மா. முறுக்க வந்து ஊற போட்டு சாப்பிடுறாங்க. வாயில எச்சி ஊத்தி அது ஊறி அதை என்னம்மா சாப்பிட்டுட்டு இருக்க? வாய் மட்டும் அவ்வளவு பேசுற இல்லம்மா. சரி ஓகே. இந்த இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க, தோல்வியை எப்படி பாக்குறீங்க? யாரு தோத்தது? தோத்த டீம். நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நிகழ்ச்சியிலுமே எல்லா போட்டியிலுமே நாங்க தான் ஜெயிச்சோம். ஒரே ஒரு போட்டியில நாங்க ஜெயிச்சோம். எதுல? அந்த பலூன் உடைக்கிறதுல நாங்க தான் ஜெயிச்சோம். பலூன் உடைக்கிறதுல ஜெயிக்கல. எல்லா ஆட்டத்திலுமே வந்து போங்காட்டம் வந்து மணி நம்ம வந்து மீசமணி டீம் வந்து போங்காட்டம் ஆடிட்டாங்க. ஸோ நாங்க எல்லா போட்டியிலுமே நாங்க ஜெயிச்சிட்டோம். ஸோ ஃபுட்டேஜ் கூட அங்க இருக்கு. கரும்பு சாப்பிட்றது, கரும்பு கொண்டு போயிருக்கிறதுல ஃபுட்டேஜ் கூட இருக்கு. இந்த யூடியூப் சேனல் போடுறானா இல்ல போடாம மறைக்கிறானா எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஊரா பேசுற சாதனா பேசுற பொய். ஆமா ஏய் யாரு இங்க பறக்க விட்ட பத்திரம் அவங்க கையில் இருக்குல்ல, பறக்க விட்டமா இல்லையா? கயிறு இழுக்கிறதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, கயிறு இழுக்கிறதுல நான் மனசார சொல்றேன் நாங்க தோத்துட்டோம். மத்த 4-5 ஆட்டத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆனா இருங்க ஆண்டி ஒரே நிமிஷம். கயிறு இழுக்கிறதுல வந்து எங்க டீமுக்காரங்களே என்ன பழி வாங்கிட்டாங்க. கயிறு இழுக்கிற போட்டியில அந்த அம்மா வந்து உள்ள நின்னுக்கிட்டு இவங்கள யாரோ தெரியல, தீபாக்காவ யாருன்னு தெரியல, வந்து என் முன்னாடி நின்னுக்கிறாங்க. எல்லாரும் கயிறு இழுக்கிறாங்க. அவங்க முடி என் கையில மாட்டிச்சு. நான் மயிரை இழுத்துட்டு இருக்கேன். இது கயிறு இருக்கிற போட்டியா இல்ல மயிறு இருக்கிற போட்டியா எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பாருங்க, இதான் தமிழ் பண்பாடு. அவங்க காலில் விழுந்து அந்த செருப்பு அப்படியே அடிச்சுட்டு போயிடுது.